இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே. இருப்பவராக இருப்பவரே, அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய எங்களுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். என்னை ஆற்றிடுமே என் காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடு ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய எங்களுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய எங்களுள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டான். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டான். அடைக்கலமானவரை ஆதாயமாக்கி கொண்டான். அடைக்கலமானவரை ஆதாயமாக்கி கொண்டார். பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவியுண்டு வசனமுண்டு அன்றாடம் வெற்றியுண்டு. ஆவியுண்டு ஓ வசனமுண்டு அன்றாட வெற்றியுண்டு. பாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. கர்த்தருக்கு நாம் பாடுக ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்கு நாம் பாடுக ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம்.
அசத்தை பண்ணாதே அற்பமான ஆரம்பத்தை அசத்தை பண்ணாதே தொடங்கினவர் முடித்திடுவார் சொன்னதை செய்திடுவார் தொடங்கினவர் அவர் முடித்திடுவார் சொன்னதை செய்திடுவார் பாதையுந்த கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே பாதையுந்த கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் ஆமென் தேற்றிருங்க 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 என்னையே உங்கள் அபிஷேகிக்க பிரசன்னதா தேற்றிருங்க என்னையே உங்கள் அபிஷேகிக்க பிரசன்னதா தேற்றிருங்க என்னையே நான் தனிமையில் வாழும்போது எந்தன் வேதனை அறிவார் யாருமில்லை நான் தனிமையில் வாழும்போது எந்தன் வேதனை அறிவார் யாருமில்லை உங்கள் அரவணைக்கு பிரசன்னதா ஏற்றிருங்க என்னையே உங்கள் அரவணைக்கு பிரசன்னதா ஏற்றிருங்க என்னையே யோபின் சோதனைகள் வந்தாலே என்னை அழைத்தவரே நடத்திடுவார் யோபின் சோதனைகள் வந்தாலே என்னை அழைத்தவரே நடத்திடுவார் உங்கள் ஆதரிக்க பிரசன்னதா ஏற்றிருங்க என்னையே உங்கள் ஆதரிக்க பிரசன்னதா ஏற்றிருங்க என்னையே இந்த கால வேளையிலே வேதம் சொல்கிறது The Bible tells us ஆண்டவருடைய ஊழியத்தை நானும் நீங்களும் கவனித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம் we are ones that hear, we read and we see and do the ministry work of God. பல வியாதியஸ்தர்கள் அவரிடம் தானாக போனார்கள். Many sick people, they went to the Lord by themselves. சிலரை வியாதியஸ்தரை ஒரு சிலர் அழைத்து வந்தார்கள். Some people they called and brought him to Jesus. சிலரிடம் அவரும் தேடி போனார். For some Jesus also went to them. ஆனா எல்லாரையும் சுகமாக்கி போட்டு But after healing everyone, மோஸ்ட்லி சொல்லுகிறார், mostly he tells them, இனி பாவம் செய்யாதே. he says sin no more. ஸோ பாவம் செய்யாதே
என்று சொல்லும் பொழுதே நினைக்கலாம், அப்போ இந்த வியாதி ஏதோ ஒரு பாவத்தினாலும் சாபத்தினாலும் தான் வந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. We can understand or know that by him saying that some kind of a sin or something has brought the sickness. இந்த பாவங்கள் சாபங்களாக மாறுகிறது. We see how sin can turn into curses. So மனிதன் பாவத்திலே இருக்கும் பொழுது, when man was in sin, தேவன் அவனோடு கூட போராடுகிறார். the Lord begins to wrestle with him. ஆனாலும் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது பாவம் சாபமாய் மாறிவிடுகிறது. And as they didn't understand this, we see the sin turned into curse. ஆனால் இந்த சாபத்தையும், but from this curse, நானும் நீங்களும், you and I, தேவன் மூலமாய் through Jesus, ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. we're able to turn that into a blessing. பல இடங்களிலே many places, சாபங்கள் தான் அந்த தொட்டி 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 பிடிக்கிறது. the curses is what goes on. பாவமும் சாபமும், sin and curse. நம்முடைய மூதாதையர்கள் மூலமாக, நம்முடைய மூலமாக பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாய் கடந்து வரக்கூடியதுதான் இந்த பாவமும் சாபமும். sin and curse is what passes on from generations to generations. இங்கே அந்த சாபத்தை தேவன் மூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றின ரெண்டொரு சம்பவங்களை பார்த்து ஜெபம் பண்ண போகிறோம். We're going to see 2 or 3 situations where the Lord has changed this curse into a blessing. பாருங்கள், சிமியோனும் லேவியும் சகோதரர்கள். We see Simeon and Levi are brothers. அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகளாக இருந்ததை பார்க்கிறோம். We see how they used their sword in those days. என் ஆத்துமாவே, வாசிப்போம் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 5 to 7 வரையும். We can read in Genesis chapter 49 5 to 7. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஸோ யாக்கோபு என்ற கர்த்தருடைய தாசன் தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து அவர்களுக்கு வரப்போகிற காரியங்களை சொன்ன பொழுது, when Jacob called his 12 children and told them what's going to happen in the days to come, இந்த சிமியோனையும் லேவியையும் சகோதரர்களை அவன் குறித்து சாபமான வார்த்தைகளை சொல்லுகிறார். he gives them cursed words to Simeon and Levi. இந்த சிமியோன் லேவியும் சகோதரர்கள், they are both brothers. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டிய நேரம் வந்தபொழுது இவன் யாக்கோபு ஆவியினாலே நிறைந்து சிமியோன் லேவி கோத்திரத்தை குறித்து பழைய காரியங்கள் இவனுக்கு ஞாபகம் வந்து விட்டது. when the time came to bless them and send them, he remembers the olden times for them. அதான் இந்த நாங்க வாசித்த வேத பாடம். That's what we read. அப்போ 12 ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியிலே, in the midst of 12 sons, யாக்கோபுக்கு ஒரு பெண் பிள்ளையும் பிறந்தாள். Jacob also had a daughter. அந்த பிள்ளையின் பேர் என்ன? daughter's name, தீனாள். praise the Lord. தீனாள் ஒரு பெண் பிள்ளை பிறந்தாள். we see how his daughter was born. her name was Dinah. புதிய தேசத்துக்கு போன பொழுது, going to the new land, இந்த லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய இந்த லீயாள், for Leah who was born for Jacob and Leah, ஒங்க ஒரு இடத்தை வெளிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டா. she said she wanted to go out. வாசிப்போம் ஆதியாகமம் 34:1 in chapter 34 verse 1. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். எங்க போனாலாம்? where did she go? நான் கொஞ்சம் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன். she wanted to go see her friends. தேசத்து பெண்களை பார்த்துட்டு வரேன். எப்படி இருக்கிற, அவையும் என்ன மாதிரி கலர் அடிச்சிருக்கினையோ, அவையும் என்ன மாதிரி லிப்ஸ்டிக் கியூடெக்ஸ் எல்லாம் கணக்க பூசி 2 கலர் தலைமைக்கு அடிச்சிருக்கினையோ, அல்லது பிஞ்சு லாங்ஸ் போடணையோ, அல்லது பியாத லாங்ஸ் போடணையோ, இப்படி பார்க்கறதுக்கு போயிட்டா. she went to go see the women in the land of how they are dressed or what they wear do. இப்படி தீனாள் சென்ற பொழுதுதான், now when Dinah goes out, அந்த தேசத்து அதிபதி அவன் மேல் கண் வைத்து, the ruler in the land put his eyes on her, அவளை நேசிக்கிறேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, not only saying how he loved her, அவளை கெடுத்து போட்டான். we see how he went against her. இந்த நாட்களிலே பெண்கள் ஆண்களுக்கு ஈடாக எல்லா காரியங்களை செய்தாலும், even if the women do everything according to man, அவர்கள் ஆண்களுக்கு சமமானவர்களைப் போல செயல்பட்டாலும், if they're working according
just how men would do. அவர்கள் மரங்களாக அல்ல, They are not just trees, கொடிகளாக படைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. but they are also created as branches. அதனாலே தான் இந்த கொடி என்ன செய்யும்? What does a branch do? ஒத்தாசை ஏதும் கிடைத்தால் அதன் மேல படர்ந்து விடும். We see if anything chance comes, it flies on it. நீங்க கிரேப்ஸ் மரத்தை விட்டு நட்டீங்கன்னா அந்த கிரேப் போய் ஒரு மரம் அல்லது ஒரு வேலி இருந்தா டக்கண்ட அந்த வேலியிலேயே படர்ந்துடும் அந்த கிரேப்ஸ். If you have a grapes a vine or anything, we see how it goes and whatever's near it and grows. தான் அழகானவள் அருமையானவள் என்று நினைத்து தீனால் தனியாய் புறப்பட்டு போனாள் தேசத்தை பார்க்க. Knowing she was beautiful and how she was, she went to the land by herself. அப்பொழுதுதான் ஆபத்து வந்தது. It's only then the harm came. அங்கே அவள் தனியாய் சென்றதினாலே தான் தேசத்தின் அதிபதி அவரிடம் இன்பமாய் பேசி அவளை கெடுத்து போட்டார். We see because she went by herself, the ruler of the land, the place put his eyes on her and ruined her. நன்றாக அலங்காரம் செய்து புறப்பட்டு போனவள் திரும்பி வரும் பொழுது அழுது கொண்டு வருகிறாள். We see a person who went out very beautifully and joyfully, she came back crying. தங்களுடைய உடைகளை குறித்து, ஆபரணங்களை குறித்து, மற்ற அலங்காரங்களை குறித்து, கொள்வதை குறித்து எப்பொழுதும் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். The women must always be careful about how they are dressed or clothed or how they are. இந்த தீனானுடைய அலங்காரமும் தனியே ஊர் சுற்றி பார்க்க போனதால தான் இந்த பிரபுவை காரியம் நடந்தது. This happened by the ruler because of how she was. இப்பதான் பிரச்சனையே தொடங்குது. Now this is where the problem starts. இதை கண்ட சிமியோனும் லேவியும் மிகவும் கோபம் அடைந்தவர்கள். Simeon and Levi who saw this became very angry. புறப்பட்டு போய் விருத்த சேதனம் பண்ணினால் மாத்திரமே தீனாலை தர முடியும் என்று அவர்கள் வஞ்சகமாக பேசி And speaking disgrace upon him. அவர்கள் விருத்த சேதனம் செய்ய எல்லோரும் அங்கே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது The time where everyone was circumcised and in trouble. சிமியோனும் லேவியும் அங்கே அந்த டைமை பார்த்து அங்கே எல்லாரையும் வெட்டி போட்டார்கள். That time they looked and they cut everyone. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், Then Jacob tells them, பிள்ளைகளை பார்த்து, to his children, இந்த தேசத்திலே குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே, because you have brought trouble in this place for me. என்னை கலங்க பண்ணீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன். ஆதியாகமம் 34:30 வீட்டிலே வாசித்து பாருங்கள். Chapter 34 verse 30. அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்று சொல்லி யாக்கோபு பயந்து நடுங்கினான். Jacob says, we are few in number, and if they join forces against me and attack me, I and my household we will be destroyed. அதனாலே தான் இந்த கடைசி நாட்களிலே அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த காரியங்கள் யாக்கோபுக்கு ஞாபகம் வந்துடுது. That's why in the last days when Jacob needs to bless them, he remembers this thing. ஏனென்றால் சிமியோனும் லேவியும் என்னுடைய வாசனையை கெடுத்தவர்கள். Because Simeon and Levi, how they destroyed and made trouble. என்னுடைய பெயரை கெட்டுப்போகச் செய்தவர்கள். They made my name go bad. எனக்கு பயத்தை உண்டாக்கினவர்கள் என்று சொல்லி They brought fear to me. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக Instead of blessing his sons, யாக்கோபு அவர்களை சபித்தான். we see Jacob curse them. அங்கே யாக்கோபு தீர்க்க தரிசனமாய் சொன்னால் அது சொன்னதுதான். When Jacob says as a prophecy, it comes true. அவன் யூதாவை குறித்து About Judah, நியாயப்பிரமாணிகன் உன்னிலிருந்து தோன்றுவான் என்று சொன்னதாலேயே, saying that someone from a judge will come out from you. யூதா வம்சத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாவாக தோன்றினார். We see that Jesus Christ came out as a king. யாக்கோபு யோசேப்பை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறினது. All the prophecies he said about Joseph came true. ஆனால் லேவி கோத்திரமோ But the tribe of Levi, ஆசீர்வாதத்துக்கு பெற வேண்டியதுக்கு பதிலாக யாக்கோபிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்டதினாலே அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். instead of being getting a blessing from Jacob, they received a curse. சோ இப்போ அந்த 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 குடும்பத்துக்கு எப்படி சாபம் வந்தது என்பது தெரியும். Therefore we see how a curse came to that family. இப்போ வாசிப்போம் உபாகமம் 33வது அதிகாரம் 1வது வசனத்தை. உபாகமம் 33:1. Deuteronomy chapter 31 verse 1. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது ஆசீர்வாதமாவது அங்காலே நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். பிறகு You can read the rest later. லேவியை குறித்து, நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மோரிபாவின் தண்ணீரிடத்திலே வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வாசமாய் உன்னுடைய தும்மி மூரின் என்பவைகள் இருப்பதாக என்று சொல்லுகிறார். How he tells Levi about the things of the land. தான் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி, not looking at him like a mother or father, தன் சகோதரரை அங்கீகரிக்காமல், not taking care of his brothers, தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக, and how their children would be. அவர்கள் அங்கே நீங்க வீட்டை வாசித்து பாருங்க. பாகம் 33வது அதிகாரம் 8லிருந்து 11 வரையும்
விளக்கமாக இருக்கும். From 8 to 12 you can see chapter 33. அப்படியே சொல்லுகிறார், அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியைகள் மேல் பிரியமாயிரம், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவனுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்று சொல்லி அங்கே வாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In Deuteronomy 33 8 to 11 it says how those who rise up against him they will not rise no more. சபிக்கப்பட்ட கோத்திரமாகிய இந்த லேவியிடத்திலே, therefore this tribe of Levi that was cursed, தேவனுடைய சித்தத்தை அறியும் ஊரீம் தூமீம் என்பவர்கள் காணப்படும் அளவுக்கு தேவன் சபிக்கப்பட்ட இந்த கோத்திரத்தை திரும்ப ஆசீர்வதித்தார். Again the Lord blesses this tribe that was accursed to that place. அங்கே மோசே மலையிலே பேசிக்கொண்டிருந்த ஆண்டவர் மோசேயோடு, the Lord was speaking to Moses at the mountain. ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டதினாலே, because people went against themselves, அங்கே ஆண்டவர் உடனே அவனை மலையிலிருந்து ஆண்டவர் இறங்கி வர பண்ணினார். God told him to come down from that mountain. எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கி கொண்டதை எல்லாம் மறந்து, forgetting how they were delivered out of Egypt, தங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களையும் பொற்கண்ட குண்டிகளையும் அவர்கள் உண்டாக்கினார்கள். they created the golden calves and idols for them to worship. எனவே நான் அவர்களை அதமாக்குவேன் என்று மோசேயிடத்திலே தேவன் சொல்லி அனுப்பிவிட்டார். therefore the Lord tells to Moses how he will give an answer for this. அந்த நேரத்திலே that time லேவி கோத்திரத்தாகிய மோசே செய்ததையும் what Moses did, லேவி கோத்திரத்தார் செய்ததையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். and we must know what the people did as well. அங்கே மோசே செய்ததையும் அங்கே தேவன் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், the Lord looks at Moses and says, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், for my anger to come upon these people. நான் இவர்களை வாசிப்போம். யாத்திரையாம் 32:10 ஒரு முறை. Exodus chapter 32:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். அவருக்கு கோபம் வந்துடுது. கண்டு குட்டி செய்கிறாங்க, தெய்வத்தை கல் மண்ணெல்லாம் செய்கிறாங்க, இவையை போய் எல்லாம் அழித்திரோணும், நான் இவையை அழிச்சு போடுவேன், ஆனால் உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், என்ன விடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். God asked him to leave me alone so my anger may burn against them and destroy them, but he will make him into a great nation. ஆனால் லேவி கோத்திரத்திலே பிறந்த மோசேயோ, but Moses who is from the tribe of Levi, என்னுடைய ஜனம் அழிந்து எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். he says I don't want the people to perish and receive blessing from that. அப்படியுள்ள மனதுள்ளவனாக இருந்தான் இந்த மோசே. this is how Moses was. மோசே லேவி கோத்திரத்திலே பிறந்திருந்தான். if he was born in this tribe, இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய கோத்திரம் யூதா கோத்திரம். the tribe Jesus was born through is Judah. எல்லா கோத்திரங்களும் அழிக்கப்பட்டால் யூதா கோத்திரம் அழிக்கப்பட்டுவிடும். if all the tribes are destroyed, that will also be destroyed. அப்ப யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்க முடியாது. therefore Jesus cannot be born there. உலகத்துக்கு ரட்சிப்பும் கிடையாது என்பதை இந்த மோசே உணர்ந்தவனாக, Moses knew there would not be salvation in this world because of this. அந்த தனக்கு வர ஆசீர்வாதத்தை வெறுத்தவனாக, he hated the blessing that was supposed to come to him. இந்த பேரையும் கிறுக்கி போடும் ஆண்டவரே என்று சொல்லி மண்டாடுகிறான். and he prays that his name would also be blotted out from the book. அப்போ தேவன் தருகிற ஆசீர்வாதத்தினால் என் ஜனத்துக்கு மற்றும் உலகத்துக்கு நன்மை கிடையாமல் போனால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு மோசே இருந்தான். Moses had a mindset that by gaining this blessing and having others perish, he does not need this kind of blessing. பாருங்கள், சபிக்கப்பட்ட சந்ததியிலே வந்த அந்த தேவ மனிதனுடைய வைராக்கியத்தை தேவன் பார்த்தார். we see how God saw how he was bold in this decision. இது என்னன்னா, அந்த சாபங்கள் பாவங்களை ஆசீர்வாதமாக மாறுற அந்த விதத்தை குறித்து நாங்கள் கேட்கிறோம். we're seeing how the blessing the sin and curses turn into a way of blessing. அப்போ பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவளிடத்தில் என்னத்திலே சேரக்கடவர்கள் என்று சொல்லுகிறான். and he's asking to bring them up to me. அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்திலே கூடி வந்தார்கள். everyone of the tribe of Levi came. உங்களுக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் அவர்களை நோக்கி உங்கள் பட்டையை திரையில கட்டிக்கொண்டு பாளையமங்கும் உள்ளும் புறம் வாசலுக்கு வெளியே ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவன் தன் அயலானையும் கொன்று போட கடவுள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். and how he told them to take the sword and to kill everyone in that place. அப்போ லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். and just as they were told, they did it. அந்த நாளிலே ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். about 3000 people fell or died that day.
கர்த்தர் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் அளிக்கும்படி, for the Lord to bring a blessing or something to us. இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினாலே, Because today you are against your own brothers or relatives. கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தார். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 26 29 வரை வாசித்தால் விளங்கும். In Exodus 36 and on, you can see. ஸோ அப்போ இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது, When you look at this, யாக்கோபினாலே சபிக்கப்பட்ட சந்ததியாயிருந்தாலும் கோத்திரமாக இருந்தாலும், even though the tribe or the people were cursed, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி, because he had a boldness for God, சகோதரன் என்றும் பாராமல் சிநேகிதன் என்றும் பாராமல், not looking if his brothers or friends, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டதினாலே, because he had a boldness for God, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு எனக்கு ஆசீர்வாதம் தடையாயிருக்க கூடாது என்று இவர் எண்ணினபடியினால் இந்த மோசே, because Moses thought the blessing that he was going to receive will stop the coming of the Lord. சபிக்கப்பட்ட அந்த கோத்திரத்தின் சாபத்தை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆமென். The Lord turned that cursed tribe into a blessing. கரங்களை ஆமென் You can சொல்லுவோம். raise and say amen. எப்படி ஒரு காரியம் சபிக்கப்பட்டது அப்படி ஆசீர்வாதமாக மாறினது? We see how this cursed tribe, how it turned into a blessing. குடும்பத்தின் மேல், பட்டணத்தின் மேல், ராஜ்யத்தின் மேல் இருக்கிற சாபம் மாறுவதற்கு சகோதரர் என்றும் பார்க்கேன், Not even looking at brothers for the blessings of the people. தகப்பன் என்றும் பாரேன், பிள்ளைகள் என்றும் பாரேன் Not for the fathers, not for the children. என்று சொல்லி கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழுகிற கூட்டமாய் நானும் நீங்களும் மாறுவோமானால், And if you and I turn into a people like this, சாபம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் போனது இயேசுவின் ரத்தத்தினால் சந்தோஷமா படிக்கலாம். we can joyfully sing that curses and sin will flee through the blood of Jesus. அப்படி நாங்கள் எழும்பினால் அவருடைய சம்பத்து ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் தன்னுடைய சித்தத்தை அவர்களுக்கு மோசேயை போல அவர்களுக்கு அறிவிப்பார். And like Moses, he will bring this will and a blessing on us. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் காட்டி ஜனங்களுக்காக நாம் பிரதபித்தால், If we have a burden for the people, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற முன்னோர்களின் சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்படும், வியாதிகள் பறந்தோடும் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். do not forget the curses and the sin and sickness from all our forefathers will all be destroyed. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி We சொல்லுவோம். can always give thanks to God. பேந்து கர்த்தர் மோசேயை நோக்கி, Then the Lord looks at Moses. அங்கே எண்ணாகமம் 6வது அதிகாரம் 22 இருந்து 27 வீட்டிலே போய் வாசியுங்கள். You can read in Numbers chapter 6 at home. அது சொல்லுகிறார், நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், What you must tell Aaron and his brothers நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது when you bless Israel. அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், What you must tell them. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். We all know. என்னன்னு சொல்லுங்க அப்போ. ஆமென். அந்த ஆசீர்வாதம் கடைசியா சொல்ற, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord bless you and keep you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். The Lord make his face shine upon you and be gracious to you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்பதுதான் இந்த ஆசீர்வாதம். And the Lord will turn his face toward you and give you peace. இந்த விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். Those who say this according to people in that place, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லிவிட்டார். then the Lord tells them, then I will bless them when you say this. அப்போ பாருங்கள், சபிக்கப்பட்டிருந்த சாபமாக எண்ணப்பட்ட லேவி கோத்திரத்தாருடைய சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, Not only the curse that was on the tribe of Levi, how it was turned into a blessing. அவர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கூட கொடுக்கிறார். The Lord promises when these people bless others that the Lord will bless இந்த them. கால வேளையிலே வியாதிகள், வேதனைகள், கவலைகள், கஷ்டங்கள், இழப்புகள் எங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, உறவினருக்கு, சிநேகிதருக்கு, அக்காக்கு, அன்னைக்கு, தம்பிக்கு, அண்ணனுக்கு இருக்கலாம். Maybe there's some sickness, sorrows or losses either for ourselves or family members or anyone we know. ஆனால் நாம் கர்த்தருக்காக அங்கே வைராக்கியம் காட்டினால், But if we have a boldness for God, ஆசீர்வதிக்கும் குடும்பமும் பட்டணங்களும் சொந்தக்காரன் அங்கே பக்கத்து வீட்டுக்காரன் எல்லோருக்கும் சுகமும் சமாதானமாக இருக்க தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். the Lord will surely bless us to be a blessing or some healing to others. நம்முடைய குடும்பத்திலே சாபம் வியாதி இருந்தால் அதை ஆசீர்வாதமாக்கும் பொறுப்பு நம்மிடத்திலே தான் இருக்கிறது. The responsibility is upon us if we have a sickness or burden or anything in our family. அது என்ன அந்த பொறுப்பு? What is that responsibility? கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழவும். Is to live boldly for God. உடனே தேவன் பார்த்து அதை அப்படியே என்ன சாபங்கள் இருந்தாலும் அப்படியே அதை ஆசீர்வாதமாக மாற்றி The விடுவார். Lord will see that and whatever curses it is will bring it to a blessing. என்ன தீமை வந்தாலும் அதை நன்மையாய் மாற்றி விடுவார். No matter what evil comes, he turns to good. சிலர் பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன், சிலர் பழைய கார் வைத்திருப்பார்கள், புது கார் எடுக்கணும் யோசித்துக் கொண்டு இருப்பார்கள். Some people keep thinking from an old car they want to buy a new
new பின்னால car. வந்து ஒருத்தன் அடிச்சு காரை ஸ்கிராப் பண்ணி அதை கொண்டு டம்ப் பண்ணி அதுக்கு ஒரு 5000-10,000 கொடுக்கும் இன்சூரன்ஸ். The insurance gives $5,000-$10,000 if someone hits them from behind and இவர் அதை கொண்டே கொடுத்து ஒரு புது ஜீப் பண்ணிடுவார். they go buy a new car. பாருங்கள் எப்படி இது நன்மையா மாறிச்சு இந்த தீமை பாத்தீங்களா? How that turned into a goodness. இப்படி 1000 வழி இருக்கு தேவன் There's ஆசீர்வதிக்கிறதுக்கு. 1,000 ways for the Lord to bless. இன்னொன்றை பார்த்து நாங்கள் ஜெபிப்போம். See one more thing and pray. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். Something you know. அங்கே ஒரு அந்த கானானிய ஸ்திரீட சம்பவம் உங்களுக்கு தெரியும். We know the Canaanite woman. அப்பொழுது அந்த திசைகளிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஆண்டவரிடத்திலே வந்து, There was a Canaanite woman who came to the Lord. ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கேட்டார். And she said, Lord, have mercy on me. என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி அங்கே கூப்பிடுறாள். She calls the Lord because her son has an evil spirit. அங்கே பயங்கரமான வருத்தம், பயங்கரமான வியாதி என்று சொல்லி சொல்லுகிறார். She's saying how he's much ill. ஆண்டவர் அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒன்றுமே சொல்லவில்லை. The Lord didn't reply anything to her. அப்பொழுது சீசர்கள் வந்து, The disciples came. என்ன ஆண்டவரே இவள் பின்னால தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டு வராளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். They said how she kept coming and crying out to him to send her away. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? What did he say? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றாள். That I came to seek the lost for nothing else. ஆண்டவர் சொன்னார். The Lord replied. ஆனா அவள் வந்து, But she, ஆண்டவரே Lord, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை பணிந்து கொண்டாள். she asked the Lord to help me. அவர் அவளை நோக்கி என்ன சொன்னார்? And what did he say back to her? நாய் என்று சொன்னார். Called her dog. இப்ப நானும் உங்களை பார்த்து வாசல்ல வரல நீ நாயண்டா நீங்க சர்ச் பக்கம் வர மாட்டீங்க. If I called you that at the entrance, you will not come to church. என்ன அவள ரோசம் மானத்தோட இருக்கிற நாங்கள். Because that's how we are. ஆனா அவளுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? What did the Lord say to her? பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போறது நல்லதல்ல என்று சொல்லாம சொல்லி விட்டார். நீ நாயண்டும் மகள குட்டி என்றும். And we see how he called her this way because of the bread not giving it to the dog. அதற்கு அவள் சொன்ன பதில் தான் அவளுடைய பிள்ளையை சுகப்படுத்தினது. It's her answer that healed her child. என்ன சொன்னாள்? What did she say? மெய்தான் ஆண்டவரே. It's true. நீங்க சொல்றதெல்லாம் சரி, நான் நாய்தான். It's true what you say. இப்படி இன்றைக்கு நானும் நீங்கள் உங்களை தாழ்த்தினா வருத்தம் என்ற காமான் வாழ்க்கையில குடும்பத்தில் உனக்கு பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் வரவே வராது. For yourselves, your children, and anyone will not be ill if we say this to ourselves the same way. உண்மைதான் ஆண்டவரே. It's true, Lord. ஆனாலும் But இந்த நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசையிலே இருந்து விழுகிற அந்த சாப்பாட்டை சாப்பிடுமே என்று சொல்லி இன்னும் தாழ்த்தினாள். and she humbled herself even more, saying the dogs are wanting the crumbs even that come from the table. நான் நாய் தான். Yes, I am a dog. ஆனா நாய் அங்க மேசையில வந்து சாப்பிட தகுதி இல்லை, நீங்கள் சாப்பிடக்க கீழே விழுகிறதையாவது நான் சாப்பிடுறேன் என்ற அளவுக்கு அவள் தன்னை தாழ்த்தினாள். She humbled herself, saying that she'll even have the crumbs that come off the table. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக Jesus looked at her and answered. ஒரு ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பி விடுறார். He sends her a blessing. ஸ்திரியே, Woman. வாசிப்போம் அந்த மத்தேயு 22-28 வீட்டில் போய் வாசிங்க பிறகு. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, Your faith is great. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. But according to your will, let it be. பாருங்கள், அவரை சொல்ற உன்னுடைய விருப்பம். அந்த மகளுக்கு இப்ப என்ன மருத்துவம் மாற வேண்டும் நீ விரும்பியோ அப்படியே உனக்கு ஆகும் என்று சொல்லி அனுப்புறேன். He says, whatever your desires, I will heal you and send you that way. பாருங்கள், ஒருவர் தங்களை தாழ்த்தின உடனேயே எங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that when we humble ourselves, the Lord fulfills our desires. அதனால தான் வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். For the righteous, whatever they desire will be given. அவன் அப்படியே ஆக கடவுள் என்று சொன்ன அந்த நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள். In that moment, the son was healed. அந்த நேரமே அவளுடைய மகளுக்கு சுகம் கிடைச்சிட்டு. That moment she was healed. எனக்கு வருத்தமா இருக்கலாம். Maybe I'm ill today. உங்களுக்கு வருத்தமா Or இருக்கலாம். you're ill today. உறவினர்களுக்கு வருத்தமா Or இருக்கலாம். children. பிள்ளைகளுக்கு வருத்தமா The children. இருக்கலாம். இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். Remember this story. எவ்வளவு தேவனுக்கு முன்பாகங்களை எல்லா வைராக்கியங்கள், கோபங்கள், கசப்புகள் எல்லாம் மறந்து தேவனுக்கு முன்பாகங்களை தாழ்த்துகிறோமோ, As much as we humble ourselves before God, leaving all our anger and everything aside, அப்பவே சுகம். that's when we are healed. அப்பவே விடுதலை. We are delivered. அப்பொழுதே சாபம் ஆசீர்வாதமாக மாற்றப்படும். Curses turn to blessing. அப்பவே தேவனுடைய இரக்கம் கிருபை உங்களுக்கு கிடைத்ததுன்னு The விசுவாசிங்க. mercy and everything comes to us from God. ஆமென். Amen. அந்த நேரம் இன்றைக்கு நானும் நீங்களும் Therefore today you and I, இந்த விதமான மனப்பாங்கோடு தான் ஜெபம் பண்ண போகிறோம். with the same mindset, we're going to pray. ஏனென்றால் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து மனதுருகுகிற தேவன் அவர். Because the Lord looks at his people and has compassion on them. அவர் வந்து பாருங்கள்,
38 வருடமாக படுக்கையிலே கிடந்த மனிதனை தேடி போய் சுகப்படுத்தினவர். The Lord went to seek a person who was ill for 38 years. முதல் சொன்னேன், சில பேர் வந்து சுகமாக்கினார், இவர் போய் சுகமாக்கினார், சில பேர் கூட்டி வந்து சுகமாக்கினார். I told you before, some people the Lord went to, some people came to him, some people others brought. ஒரு நாளிலே In one day 36 கிலோமீட்டர் நடந்து சென்று நாயினூர் விதவையுடைய மகனது அந்த பிரேத உருவத்திலே பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர். the Lord who touched the casket and raised the son, walking 36 kilometers that day. இந்த எங்களையும் உங்களையும் தெரிந்தவர் சும்மா விடுவாரோ? Will he leave us after he called us? அந்த குளத்திலே உள்ளவனை தேடி போய் சுகமாக்கினவர், 37 கிலோமீட்டர் நடந்து பாடையில் தொட்டு சுகமாக்கினவர் என்னையும் உங்களையும் வியாதியோடு வேதத்தோடு வேதனையோடு இருக்க விடுவாரோ? The Lord who healed these people going by the poolside and walking 37 kilometers to a casket, விடவே மாட்டார். he will not leave us the same இந்த way. சம்பவத்திலே பாருங்கள், If you see something else, கானானிய ஸ்திரியை இயேசு திரும்பி பார்க்காமலே பதில் சொல்லாமலே போனார். that Canaanite woman, without even looking at her, he went aside. சீசர்கள் அவளிடத்திலே அவளுக்காக பரிந்து பேசின வேளையிலே தான் The disciples came and spoke for her. இயேசு அவளுக்கு முன்னே வந்து, Jesus came in front of her. ஆண்டவரே, அங்க இயேசுவுக்கு முன்னே அவள் வந்து சொல்றா, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுறாள் என்று சொன்ன போதிலும் அவள் மேலே இவர் மனதிறங்கவில்லை. He didn't have compassion on her when she came and said how her daughter was ill by the spirit. அங்கே பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுற சம்பவத்தை எல்லாம் நல்ல என்று சொல்லி கடினமாக இயேசு அவளோடு நடந்து கொள்கிறார். We see how Jesus was talking hard to her in different ways. எவ்வளவு ஜெபித்தும் பாரங்களை சொல்லியும் அவரிடத்திலிருந்து எந்த உத்தரவையும் பெற முடியாதவர்களாக பலர் இருக்கலாம். Many times by praying much is doing much, you cannot have any answer. கானானிய ஸ்திரீயிடத்திலே நடந்து கொண்டதற்கு என்ன காரணம்? The reason why this happened to this Canaanite woman, எல்லாரையும் தேடி போய் சுமக்கிறார், மனதிற்கு உள்ளவர், ஆனால் இவளிடத்து வெரி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறார். for her he is very strict other than other situations. தேவன் நோவாவையும் அவர் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி இருந்தார். The Lord told Noah that he will be a blessing to inherit this earth. இதே இந்த கானானிய ஸ்திரீக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரிக்ட்டா சுமக்க மாட்டேன் நாய் என்றெல்லாம் பேசினதுக்கு காரணத்தை வடிவாரஞ்சு சொல்லுவோம். Well, let's understand the clear reason why he was very strict and strong to this Canaanite woman. அதை சுருக்கமா பார்த்துட்டு டக்கு ஜெபம் பண்ணுவோம். We'll see that shortly and then pray. அங்கே நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நட்டு திராட்சை ரசத்தை குடிச்சு விரை கொண்டு கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான். We see Noah after tending the land and everything, how he drank a little bit and without clothes he was lying there. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு, Then Ham, one of his sons, came and saw his father's nakedness. வெளியிலே இருந்த அந்த ரெண்டு சகோதரர்களுக்கு போய் சொல்லுகிறான். Goes and tells both of his brothers. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து Shem and Japheth, they came and brought a clothing. தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து Came backwards, putting it on their shoulders. தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார். And covered his nakedness. அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் Because they didn't go forward. தங்களுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. They didn't see their father's nakedness. சோ நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து எழுந்த பொழுது, when Noah was awakened from his drunkenness, தன்னுடைய இளைய குமாரன் செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமையாயிருப்பான் என்றான். and he said, knowing that what his son has done, he said he made a curse upon them. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. And for God be glorified of shame. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். Canaan will be under him. யாப்பேத்தை அவர் விருத்தியாக்குவார். And they will increase Japheth. அவன் சேமுடைய கூடாரங்களிலே குடியிருப்பான். They will live in the tents of Shem. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் என்று சொன்னான். And he says that Canaan will be under them, a slave to them. காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு அதை வெளியில் இருக்கும் சகோதரர்களுக்கு அறிவித்தான். When Ham went and told out his brothers about his father's nakedness. ஆனால் சகோதரர்களோ வஸ்திரத்தை தங்கள் தோளின் மேல் போட்டுள்ளாக பின்னாலே வந்து தன் தகப்பனத்தை மூடினார்கள். Sons came walking backwards and covered their father. ஆனால் தகப்பனுடைய நிர்வாணத்தை ஒரு பகுதியாக ஒரு குறும்பாக தமாசாக மாற்றினவனை சாபம் தொற்றிக் கொண்டது. The people who turned it into something funny or laughter, the curse came onto them. எப்படி சாபம் பாவம் வருத்தம் வருதுன்ற அந்த மெத்தடை பாத்தீங்களோ? See the method of that sin and curse and sickness. மற்றவருடைய நிர்வாணத்தை வெளிப்படுத்துவதை தேவன் விரும்புவார் அல்ல. The Lord does not want to show out the nakedness of others. இந்த குடும்பத்திலிருந்து வந்தவள் தான் அந்த ஸ்திரீ. This woman is the one who came from this family. அவளை இயேசு நாய் என்று சொல்லுகிறார். Jesus calls her a dog. முக்கியமானது ஒன்றை பார்த்து முடிக்க போகிறோம். See something very important. 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 Peter chapter 2 verse 22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட
மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. ஆமென். இப்போ ஏன் அங்கே நாயண்டு சொன்னார்? இப்போ ஏன் இவ்வளவு கடினமா நடத்தினார் பாத்தீங்களோ? We see how he called her a dog and why he was so strict with her. இந்த குடும்பத்திலிருந்து வந்த அந்த ஸ்திரீ நோக்கி இயேசு அவளை இயேசு நாய் என்று சொல்லுகிறார். We see how Jesus calls her this dog. அப்போஸ்தலனாகிய பேதுரு, இந்த பேதுரு 2:22 எழுதப்பட்டிருக்கிறது. Peter is written in 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும். A dog returns to its vomit. ஊர்ல இருந்து எத்தனை பேர் வந்தீங்க? நாய் கக்கிட்டு அதே சாப்பிடும். The dog will vomit and eat again what it vomited. கனடியன் நாய் சாப்பிடுதோ தெரியல. நான் கனடியன் நாய் வளர்த்ததும் இல்லை. நீங்கள் கனடா நாய் சாப்பிடுறது தெரியல. ஊர்ல நாய் தாக்கிட்டு சாப்பிடுறது. No, I don't know about the Canadian dogs. சாப்பிடு நாயண்டா நாதானே ஐயா. சரி, பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படி. And according to the pig that will go back to the mud. நல்ல பண்டியை நல்ல வடிவான பண்டி இதை வளர்ப்பு கொண்டு வந்து சட்டையெல்லாம் பட்டு சட்டையெல்லாம் தைச்சு போட்டு அதுக்கண்டு ஒரு பெட்டு நல்ல வடிவாக குளிக்க பார்த்து பெர்ஃப்யூம் பெர்ஃப்யூம்லாம் அடித்து நீங்கள் வச்சுக்கிறீங்க. You have a growing a pig or taking care of it, giving it good clothes, washing it, putting good expensive perfume on it. நல்ல வாக்கிங் போய்க்கல அதுவும் பின்னால் விரட்ட வந்து கூட்டி கொண்டு போறீங்க. Taking it for a walk and everything. இஞ்சால நல்ல பூந்தோட்டங்கள் நல்ல வடிவான ஃப்ளவர்ஸ் எல்லாம் இஞ்சால இருக்கு. One side there's beautiful flowers in a garden. இஞ்சால கூவம் மாதிரி அழுக்கு தண்ணி சேர்கள் மணந்து கொண்டு இருக்கு. This side there's dirty water and everything. இது எங்க போகும்? Where would this pig go? நல்லா இருக்கு இந்த பூ. நைஸ் ஸ்மெல், ஜஸ்மின் மாதிரி மணக்குது போகுமோ? Will it go smelling the flowers? பக்கண்டு போய் அந்த சேத்துக்குள்ள அது விழுந்துடும். It'll go into the mud. இதுதான் பண்டி சேற்றிலே புரள திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே இவர்களுக்கு சம்பவித்தது என்று நாயின் பண்பினை தேவன் குறிப்பிடுகிறார். Therefore the Lord makes that parable in a comparison to that dog and this pig. இப்ப நீங்களும் நான் என்ன ஆராயறேன், நீங்களும் ஆராய்ந்து பாருங்க. We can see ourselves in the same situation. குறையா நிக்காதீங்க. Don't take me wrong. ஆலயத்திலே ஜெபிக்க வர. You come pray in the church. போதரங்களை இப்படி நாய் பண்டி என்று சொல்லிட்டார் என்று. The pastor is calling us a pig or a dog. இப்ப நீங்களும் ஆராய்ந்து பார்க்க நாங்கள் யாரா இருக்கிறோம்? But let's see, look at ourselves and see who we are. நாயை போல இருக்கிறோமோ, பண்டியை போல இருக்கிறோமோ, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் போல இருக்கிறோமோ? Are we like a dog or a pig, or are we like a saved child of God? கண்களை மூடி close our eyes. ஒரு நிமிடம். Take a moment. சாபங்கள் பாவங்கள் ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேண்டும். Sins and curses need to turn into a blessing. நாயா இராதபடி பண்டியா இராதபடி. Not to be like a dog or not to be like a pig. சாபம் நிறைந்த குடும்பத்திலிருந்து வந்திருந்த பொழுதும், even though coming through a background family of a curse, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று அந்த கானானிய ஸ்திரீ தன்னை தாழ்த்தினதினாலே, because the Canaanite woman humbled herself that even the dogs will eat the crumbs from the master's table. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். She received a blessing from God. அந்த கால வேளையிலே This morning அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள், சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாள். she received healing, health and blessings and many things. இந்த கால வேளையிலே This morning நாங்கள் எங்களை தாழ்த்தி, humble ourselves. நாயாண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், I am a dog, accept me Lord. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது, when we humble ourselves, நிச்சயமாய் தொடர்ந்து வருகிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு, the curses and sins that come and follow us, நன்மையால் திருப்தியாக்கி பூரண வயசாகி முதிர் வயதானாலும் பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க தேவன் என்னையும் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க போகிறோம். தேவன் நிச்சயமாய், for sure the Lord, கேட்ட வார்த்தையின்படியே, according to today's word, உண்மையுள்ள தேவன், a truthful God, வாக்கு மாறாத தேவன், a faithful God, அதிகாரமுள்ள தேவன், authority God, வார்த்தை அனுப்பி சுகமாக்குற தேவன், sends his word and heals, தானே போயே சுகப்படுத்துகிற தேவன், he goes and heals, உன்னை தேடி வந்திருக்கிறார். he has come today. நீ அவரிடம் வாசலுக்கு வரும் பொழுது when you come in the midst, நிச்சயமாய் விடுதலையாக்கி for ஆசீர்வதிப்பார். sure he will deliver you. கானானிய ஸ்திரீ மகிழ்ச்சியோடு போனார். The Canaanite woman went happy. அந்த நேரமே அவருடைய மகளுக்கு சுகம் That கிடைத்தது. moment her daughter was இதை healed. நம்பி விசுவாசித்து ஜெபிப்போம். Let us believe and have faith and pray. கர்த்தர் நாமே ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தைகளை. The Lord bless these words. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் எங்கள் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்யம் வருடத்தில் ஐக்கியமும் ஓடோடி வந்து நிற்கிற நீங்கள் நேசித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.
இருப்பவராக இருப்பவரே, என்றும் மாறாத என் தெய்வமே.